1916ல ஒரு அமெரிக்க ஊரை சேர்ந்து ஒரு யானைய தூக்குல போட்டுச்சு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இது அந்த மேரி யானையோட கதை. சரி, எப்படி ஒரு ஊரே சேர்ந்து ஒரு 5 டன் யானைய பகிரங்கமா தூக்குல போட முடிஞ்சது? வாங்க பார்க்கலாம். இந்த சோகம் நடக்கிறதுக்கு முன்னாடி மேரி ஒரு பெரிய ஸ்டார். ஸ்பார்க் சர்க்கஸ்ல மக்கள் அவள ரொம்ப ரசிச்சாங்க. ஆனா எல்லாம் மாறுச்சு. யானைய பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தர வேலைக்கு எடுத்தப்போதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஒரு ஊர்வலத்துல மேரி ஒரு தர்பூசணி துண்டு எடுக்க போச்சு. உடனே அந்த புது பாகன் கையில இருந்த அங்குசத்தால ஓங்கி குத்திட்டான். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். உண்மையா என்ன நடந்துச்சுங்கிறதுக்கும் பரபரப்புக்காக பேப்பர்ல எழுதுனதுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. அந்த குழப்பத்துல மக்களோட பயம் அப்படியே கோபமா மாறிடுச்சு. அந்த யானைய கொல்லுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சர்க்கஸ் ஓனருக்கு பெரிய நெருக்கடி. மேரிய வச்சுக்கிட்டா பிசினஸ் போயிடும். என்ன பண்றதுனே அவருக்கு தெரியல. கடைசியா அந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. கூட்டத்தை சமாதானப்படுத்த மேரிய தூக்குல போட சர்க்கஸ் ஓனர் ஒத்துக்கிட்டார். செப்டம்பர் 13, 1916. யோசிச்சு பாருங்க, 2500க்கும் அதிகமான பேர், அதுல குழந்தைகளும் அடக்கம். இத பார்க்கவே கூடினாங்க. அவள தூக்கில போட்டது ஒரு கொடூரமான நாடகம் மாதிரி இருந்துச்சு. முதல் தடவை செயின் அருந்து கீழே விழுந்து அவ இடுப்பு எலும்பு உடைஞ்சது. அப்புறம்தான் அவள தூக்குல போட்டாங்க. கதை இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சா அதுதான் இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு டாக்டர் எல்லாத்தையும் மாத்தப் போற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சார். அந்த டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? மேரியோட பல்லுல பயங்கரமான இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. சரியா அந்த பாகன் குத்துன அதே இடத்துல. 100 வருஷமா அந்த எர்வினூர் மேல யானைய தூக்குல போட்ட ஊர்னு ஒரு கரை படிஞ்சிருந்தது. ஆனா இப்போ அந்த ஊர் மக்கள் யானைகள் சரணாலயத்துக்காக நிதி திரட்டி தங்களோட கடந்த காலத்துக்காக பிராயச்சித்தம் தேடுறாங்க. ஒரு சோகத்தோட காரணத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட பார்வை மாறுமா? மேரியோட வழி நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல உண்மையான மிருகம் யாரு?